நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயில் Your destination is on the right. எங்க கார் நிறுத்துறது? பெருமாள் கோயில். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பாண்டிச்சேரியில் முதல்ல பெருமாள் கோயிலை பார்த்துட்டு தான் நாங்கள் மற்ற இடங்களுக்கு போக போகிறோம். இதுதாங்க அந்த பாண்டிச்சேரி வரதராஜ பெருமாள் கோயில். ரொம்ப பழமையான கோயிலுங்க. ஐந்து நிலை ராஜகோபுரத்தை தாண்டி இப்போது வரதராஜ பெருமாள் கோயிலுக்குள்ளே நுழையிறோம். நுழைஞ்சதும் முதல்ல தெரிகிறது கொடிமரம். அதுக்கு பின்னாடி பிள்ளையார் கோயில். பிள்ளையார் கோயிலில் தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மண்டபத்துக்கு பின்னாடி பாருங்கள், மூலவரோட வாயில் கதவு மூடி இருக்கு. இன்னும் ஐயர் வரல. இது ஆழ்வார்கள் சன்னதி. கோயிலுக்கு வெளியே முதல் சுற்று பிரகாரம் நவீன காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பிரெஞ்சு பாணி கட்டடம் மாதிரி இருக்குது பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் மாதிரி இது இருக்காதுங்க, பிரெஞ்சு ஸ்டைல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பன்னிரண்டு ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பூதத்தாழ்வார், பெரிய ஆழ்வார், பேயாழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார் என 12 ஆழ்வார்கள் வேதம் தமிழ் செய்த ஆழ்வார் 12 அருளி செயல்களை இங்கே வந்து கல்வெட்டில் பொறிச்சு அழகாக வச்சுருக்காங்க. பல நூற்றாண்டுகள் பெருமை வாய்ந்ததுங்க இந்த கோயில். மூலவரான வரதராஜ பெருமாள் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, வரதராஜ பெருமாள் புன்முறுவல் பூத்த முகத்துடன் அருள் பாலிக்கிறார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கோயில் குளம் தோண்டும் போது பெருமாள் சிலை கிடைத்ததாகவும் அதையே இங்கு பிரதிஷ்டை செய்ததாகவும் கூறப்படுகிறது. பெருந்தேவி தாயார், ஆண்டாள், கோதண்டராமர், கருடாழ்வார் என 12 சாமிகளுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்குங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில் இரவு 9 மணிக்கு தாயாரை இங்கு தரிசனம் செய்தால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் என்பது இங்குள்ள பக்தர்களின் நம்பிக்கை. அது வெளியே நிற்குது. ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் தீர்த்தவாரி திருவிழா நடைபெறுகிறது. இக்கோயிலின் பிரசித்தி பெற்ற விழாவாகும். மொத்தத்தில் இந்த வரதராஜ பெருமாள் கோயில் வளாகமே மிக தூய்மையாக பராமரிக்கப்பட்டிருக்குங்க. எங்கே பார்த்தாலும் ஓவியங்களால் நிறைஞ்சு காணப்படுது.
நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.